இவங்களாம் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் நைட்டே மெனுலாம் செட் பண்ணி வச்சுட்டு படுக்கிறது. ஆனால் அதையும் மீறி நீ காலையில் அப்பாவும் பொண்ணு சாம்பார் வேண்டாம், என்னமோ சாம்பார் சாப்பிட்ற மாதிரி சாம்பார் வேண்டாம். நான் சாம்பாருக்கு தான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் கஷ்டப்பட்டு உளின்னு உட்காந்து காலையில் உளிச்சிட்டு இருந்தான். அசால்ட்டாக எனக்கு வேண்டாம், வெரைட்டி ரைஸ் ஏதாவது செஞ்சு கொடு. உடனே அம்மா லெமன் ரைஸ்மா, எங்கேருந்தடி கண்டுபிடிச்சி இந்த லெமன் ரைஸை, ஏன் லெமன் இப்படி நான் பாடா படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்ட மாதிரியே லெமன் ரைஸ் தான் செஞ்சு கொடுத்தேன். அப்புறம் முருங்கைக்காய் சாம்பார் தானே வேண்டாம், பொரியல் பண்ணி கொடுத்துலான்னு சொல்லிட்டு அவளுக்கு அதை பொரியல் பண்ணி கொடுத்துட்டு மார்னிங்க்கு வந்து அவளுக்கு பப்பாயாவும் ஈவினிங்க்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு அனுப்பிவிட்டாச்சு. அவங்க அப்பாவுக்கும் அதே தான் லெமன் ரைஸு, முருங்கைக்கீரை பொரியல், முருங்கைக்காய் பொரியல் வச்சுட்டு கூட பப்பாயா வச்சுட்டாச்சு. சேம் ஃபார் கதிர் ஆல்சோ. இன்றைக்கி எனக்கு வேலை மிச்சண்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி வா பட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவசரமாக சாப்பிடாச்சு. அவசர தலசி விட்டு விரட்டுன்னு அவளை விரட்டி கீழே கொண்டு வந்தால் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. டேடி மம்மி என்னை ட்ராப் பண்ணிவிடுவா, நீங்கள் வந்து மறக்காமல் என்னை பிக்கப் பண்ணிக்கோங்க டேடி, இன்றைக்கி நீங்கள் தான் டேடி வரணும்னு கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தா. எப்படி பார்த்தாலும் நான் தான் போகிறேன்னு அவளுக்கும் நல்லா தெரியும். டெய்லியும் அந்த குழந்தை சொல்லி ஏமாறுதுன்ற மட்டும் தெரியுது. சரி பட்டு பாயின்னு சொல்லிட்டு அவளை விட்டாச்சு.